வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ கேள்விகள் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி நம்மளோட நம்பருக்கு அடித்து நம்ம டீம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் நான் இதை சொல்ல விட்டுட்டேன், இப்போ சொல்லிடுறேன். நம்மளோட இந்த சனி தெரா பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இந்த தெராஹெட்ஸ் தண்ணியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த தண்ணிங்க இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்ம வந்து இந்த கருவியில் தான் தண்ணியை செய்கிறோம். இந்த கருவிலையும் செய்யலாம், இந்த கருவிலையும் செய்யலாம். சரிங்களா? இதில் செய்கிற தண்ணியோட தன்மை வந்து ரொம்ப சிறிதுபடுத்தினது. அதாவது இது வந்துட்டு நம்ம இந்த தொழில்நுட்பம் தெராஹெட்ஸ்ன்ற தொழில்நுட்பம் மூலியமாக தான் இந்த தண்ணியை ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது குடிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு என்ன ஆகுது, இது வந்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது, எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நம்மளோட வீடியோக்களில் வந்து நீங்கள் நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்க்கலாம். பக்கமாக நிறைய பேசியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, இது வந்துட்டு எப்படி குடிக்கணும், அப்புறம் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி குடிக்கணும்னு நான் இன்றைக்கி கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதாவது இந்த தண்ணி வந்துட்டுங்க, நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி உண்மையிலே வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வந்து இந்த தண்ணி 2 லிட்டர் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் இந்த தண்ணியை 2 லிட்டர் குடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம உடம்பை நம்ம தயார்படுத்திக்கணும். ஏன்னா இதோட அந்த பவர் அந்த மாதிரி இருக்கும். முதல்ல நீங்கள் அந்த குடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து 500 ml தான் குடிக்க சொல்கிறோம் ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு போத்தை, இந்த ஒரு போத்தை இல்லாட்டி ஒரு கோலை மக்கு இருக்குல்ல, ஒரு கோலையில் நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி போத்தையில் 500 ml குடிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரேடியாக குடிச்சிடணுமா, வச்சு குடிக்கணுமா, இல்லை தண்ணியில் கலந்து குடிக்கலாமான்னு. அது உங்கள் இஷ்டம். ஒரு நாளைக்கு 500 ml குடிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரேடியாக குடிச்சிடலாம், இல்லை நீங்கள் பாதி குடிக்கலாம், இல்லை நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முடக்குன்னு குடிக்கலாம் ஒரு நாள் முழுதும். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணியை நீங்கள் சில பேர் வேலைக்கு போகிறப்போ டப்பவேர் எடுத்துகிட்டு போகிறீங்களே வேலைக்கு, அந்த டப்பவேரில் இந்த தண்ணியை ஊற்றி கலந்துட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ நாள் முழுதும் குடிச்சு முடிச்சிருங்க. அப்படியும் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு மாதம் இருக்குல்ல, இந்த ஒரு மாதம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு போத்தை, அதாவது ஒரு மக் இல்லாட்டி ஒரு போத்தை மட்டும் குடிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த தண்ணியோட தன்மை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒன்றும் பழக்கப்படுத்தலை. ஸோ நம்ம இந்த தண்ணியை குடிக்கும் போது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹீலிங் கிரைசிஸ்ன்னு, மலையில் கஜாலு இப்போ மொழிகான்னுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு நடக்கும். அதாவது சில பேர் அடிச்சு கேட்குறீங்க, மாஸ்டர் ஏன் மாஸ்டர் தண்ணி குடிச்சு எனக்கு வயிற்றால போகுது, மாஸ்டர் எனக்கு அடித்து தலை வலிக்குது மாஸ்டர் இந்த தண்ணியை குடிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்களா? சில பேர் தொண்டை வலி வந்துருச்சு, எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. இது நான் இந்த ஹீலிங் கிரைசிஸோட இது சொல்கிறேன். நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி ஒரு தண்ணி இதுக்கு முன்னே உடம்பு வந்து சந்திக்காதனால நிறைய பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வயிற்றால போகிறது வந்து நல்ல விஷயம். சரிங்களா? வயிற்றால போகிறது நல்ல விஷயம். ஏன்னா இந்த தண்ணி வந்து ஒரு டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? டீடாக்ஸ்னா உடம்புல இருக்கிற அழுக்கு பசைகள் எல்லாத்தையுமே இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வெளியாக்கும். அதுதான் அதோட வேலை. சுத்தம் பண்ணும் நம்ம உடம்பை, சுத்தமாக ஆக்குறது தான் இதோட வேலை. ஸோ இந்த ரெசிடுவல்ஸ்னுவாங்க, இந்த பின்தங்கின அந்த ஜீரணமாகாத அந்த விஷயம் எல்லாத்தையுமே இது வந்து டீடாக்ஸ் பண்ணி வெளியாக்கும். ஸோ அது வயிற்றாலியாக வரும். சரிங்களா? அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வயிற்றால எத்தனை நாளைக்கு இருக்கும், அது உங்கள் உடம்பு, ஒவ்வொருத்தவங்களோட உடம்பும் வேறு மாதிரி. சரிங்களா? ஸோ சில பேருக்கு ஒரு நாள் வரலாம், சில பேருக்கு 2 நாள் போகலாம், சில பேருக்கு 3 நாள் போகலாம், சில பேருக்கு 1 வாரம் போகலாம். கவலைப்படாதீங்க. அதோட வேலையை செஞ்சு அது சரியான பிறகு நின்றுடும், அதுவே நின்றுடும். அது உங்களோட உடம்போட நிலை பொறுத்து இருக்குது. உங்கள் உடம்புல எவ்வளோ டாக்ஸின்கள் இருக்குன்னு அதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? 2வது விஷயம் என்ன சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து தலைவலிக்கும், லேசாக ஒத்த தலைவலி, மொட்டை மண்டை வலின்னுவாங்களா, அந்த மாதிரி தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. சில பேருக்கு வந்துட்டு தொண்டை கரகரங்கும். இது ஏன்னா இந்த ஃப்ளஷிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளஷிங் ஆகப்பட்டது நம்மளுக்கு லேசாக தலைவலி கொடுக்கும். தலைவலி லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும், தொடர்ந்து வலிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். உப்பு இருக்குல்ல, உப்பு எடுத்து லேசாக கிள்ளி உப்பு எடுத்து நாக்க வச்சுருங்க லேசாக. அவ்வளோ ப்ரெஷர் உள்ளவங்களாம் பயப்படாதீங்க, நான் சொல்கிறது நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. உப்பு லேசாக எடுத்து நாக்கில் வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தலைவலி விட்டுரும், தொண்டை வலி விட்டுரும்.
சரிங்களா? அது வந்து மினரல்ஸ் உடம்புல உங்களுக்கு கொஞ்சம் குறையிறனால அதை நீங்கள் உப்பு வச்சு வச்சுட்டு சரியாயிடும். ஏன்னா இது ஃப்ளஷிங் பண்ணுவோம், அது வந்து வெளியாக்குறதுல உங்களோட அந்த டாக்ஸின்கள்லாம் அதனால ஏற்படுற ஒரு ஹீலிங் கிரைசிஸ் தான். அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஸோ ஓகே, கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாமான்னு கேட்பீங்க. எஸ், கர்ப்பிணி பெண்களும் குடிக்கலாம். தண்ணி தானே, இதில் மருந்து எதுவும் கலக்கலைங்களே, வெறும் சுத்தமான தண்ணி. நம்மளோட அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குற தண்ணி, அதாவது நம்மளோட பைப் மூலிமா வர தண்ணியை எடுத்து சுத்தமான ஒரு பெஸ்ட் வாட்டர் ஃபில்டரில் நம்ம வந்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்மளோட அந்த கருவியில் நம்ம வந்து தண்ணியை வந்து ரெசோனேட்னு சொல்லுவாங்க, சிறிதுபடுத்தி அதோட அந்த அணுக்களை நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம அரசாங்கம் கொடுக்குற தண்ணி தான் இது. சரிங்களா? வேற ஒன்றும் நம்ம போய் புத்தில் இல்லை என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டர் ஃபால்லாம் போய் எடுத்துகிட்டு வரலைங்க தண்ணி, மினரல் வாட்டர்லாம் இல்லை. இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இதில் வந்துட்டு தெரப்பி ரெசனேட் பண்ணி நம்ம வந்து தயார் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதோட மினரல்ஸை நாங்கள் மாற்றலை, உள்ளுக்குள்ள மினரல்ஸை, இதோட பிஹெச்சை நாங்கள் மாற்றலை, எல்லாமே உள்ளபடியே அப்படியே பயமாக அப்படியே உண்டு, எல்லாமே இருக்குது இதில். சரிங்களா? ஸோ கர்ப்பிணி பெண்கள் குடிக்கலாம், ஆனால் ரொம்ப வேணாம். ஒரு 250 ml, ஒரு 500 mlனா 250 ml குடித்தா போதும். சரிங்களா? ஒரு நாளைக்கு. அப்போது ஒரு போத்தை வந்து 2 நாளைக்கு வரும். சரிங்களா? அப்புறம் வேற யார் குடிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லோரும் குடிக்கலாம். ஒரு 6 மாத குழந்தைலேருந்து 100 வயசு உள்ளவங்களும் குடிக்கலாம். ஏன்னா இது தண்ணி தான். இது குடிக்க வந்து உடம்புல வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. சில பேர் கேட்பீங்க, இது குடிச்சு எத்தனை நாள் நல்லாயிருவோம் மாஸ்டர், நம்ம எனக்கு இனிப்பு நீர் எத்தனை நாளில் நல்லாயிரும் மாஸ்டர்னு கேட்பீங்க. ஸோ நான் சொல்கிறேங்க, நம்ம வந்து வாழ்கிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும், அம்மாவா இல்லையா? உணவு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த தன்மை, அந்த அணுக்கள் வந்து சரியாக இருந்துச்சுன்னா, நம்ம அணுக்கள், ரத்த அணுக்கள் உள்ளே போய் அது சரியாக வேலை செஞ்சுருந்தா நம்மளுக்கு இனிப்பு நீர் வந்திருக்காது, நம்மளுக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்காது, நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வந்திருக்காது, இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி எதுவுமே வந்திருக்காது. அது சரியாக இல்லாதனால தான் நம்ம வந்து இந்த விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி, அதாவது இந்த நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு அதில் உள்ள அந்த சுத்தமான சுயமான தண்ணி மாதிரி அமிர்தம் மாதிரி இதை தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி போய் அந்த வேலையை செய்யும், நம்ம ரத்த ஓட்டத்தை அந்த அளவுக்கு சீர்படுத்தி உடம்பு முழுதும் சீராக வச்சுக்கும். ஸோ இந்த சீராக நம்ம வந்து குடிக்க உடம்பு சீராகி 21 நாள் அவங்க புது ரத்தம் பிறக்கிறதுக்கு. ஸோ நம்ம அந்த மாற்றமாக பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு அன்னாடும் அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு இதை குடிக்க நம்மளுக்கு உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். சில வயது குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பாருங்களேன். ஸோ இல்லை, சில பேர் கேட்பாங்க, இது வந்து அப்போது நான் வந்து எத்தனை நாள் குடிக்கணும் மாஸ்டர், இது வந்து எத்தனை நாள் எனக்கு சரியாயிரும்னு சொல்கிறீங்களே. இதுக்கு பதில் ஒன்று தாங்க. நீங்கள் இதை குடிக்கிறது நிறுத்துனீங்கன்னா நீங்கள் பழைய ஏற்கனவே குடிச்சிக்கிற தண்ணியை தான் குடிப்பீங்க. அப்புறம் வீட்டில் உள்ள தண்ணியை, அந்த தண்ணி நல்ல தண்ணி, நல்ல ஆரோக்கியம் உள்ளது, உங்கள் வீட்டில் வாட்டர் ஃபில்டர் இருக்குது, எல்லாம் வருங்க. ஆனால் அணுக்களோட தன்மை வேறல்ல. இதோட அணுக்களோட தன்மை வந்து 0.96, அதாவது 0.96 அந்த அளவுக்கு சிறிதுபட்டு இருக்கு. இப்போ இதை நான் விளக்க சொன்னேன்னா, ஒரு கதவு இருக்குங்க, வீட்டு கதவு இருக்கு, உங்க வீட்டு கதவு. சரிங்களா? உங்க வீட்டு கதவுக்குள்ள உங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு 10 பேர் கை கோத்துக்கிட்டு அந்த கதவுக்குள்ள போவீங்களா? போயிடுவீங்களா? போக முடியாதுங்க. ஏன்னா நாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாரும் குடிக்கிற தண்ணி வந்துட்டு அவ்வளோ சுலபமாக அந்த கதவு உள்ளுக்கு போகாது. ஆனால் இந்த தண்ணி அந்த கதவு உள்ளுக்கு என்ன செய்யும்னா, அந்த 10 பேர் கை கோத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த சொன்னது மாதிரி, அவங்க எல்லாம் நேராக நின்றா எப்படி இருக்கும்? லீனியர்னு சொல்லுவோம். அவங்களாம் நேராக நின்றா பர்பரேஸ். நம்ம வந்து பர்பரேஸ் பண்ணுறோம்ல ஸ்கூலில், அந்த மாதிரி ஒருத்தர் முன்னுக்கு நம்ம பர்பரேஸ் பண்ண மாதிரி தான் இந்த தண்ணி வந்து அந்த அணுக்களை அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிடும். அப்போது அந்த கதவு உள்ளுக்கு ஈஸியாக பூரலாம்ல. அதுதான் ரத்த நுழைவாய். அந்த ரத்த நுழைவாய்க்கு பேர் அக்வாபோரின். ஸோ அந்த அக்வாபோரின் உள்ளுக்கு நுழையிறதுக்கு அந்த தண்ணி வந்து நேர்வழிப்படுத்தி இருக்கணும், லீனியராக இருக்கணும். அப்போதான் பூர முடியும். கை கோத்துக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த 10 பேர் கை கோத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் அந்த ரத்த நுழைவாய்க்குள்ள பூறதுக்கு ரொம்ப சுலபமாக பூர முடியாது, கஷ்டமாக இருக்கும் பூறதுக்கு. ஸோ அது தண்ணி தங்குறதுனால தான் நிறைய பேருக்கு வயிறு பெருசாகிறது, நிறைய மற்ற பிரச்சனைகள், ரத்தம் வந்து தடிப்பாகிறது,
அப்போ ரத்த கொதிப்பு ஏறுறது, அப்போ கொழுப்பு அதிகமாகிறது. ஏன்னா அந்த உள்ளுக்கு அந்த வெயின்ஸ் அந்த அந்த என்ன சொல்கிறோம், நம்மளோட அந்த நரம்பு உள்ளுக்கு நம்மளுக்கு அந்த 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 என்ன சொல்கிறோம், அந்த வால்வுகள் உள்ளுக்கு கொழுப்பு அதிகமாக வர்றது. கொழுப்பு அதிகமாக ரத்தம் வந்து ஓட முடியாது உள்ளுக்கு, பாருங்களேன். ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த தண்ணி என்ன செய்யுது, எல்லாத்தையும் அந்த அதோட தன்மை அவ்வளோ மிதுவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் உடச்சி விட்டு சீராக ஓடுது உள்ளுக்கு. ஸோ இப்பேற்பட்ட தண்ணி அந்த ரத்த நுழைவாய்க்குள்ள சின்னங்க பூருது பாருங்க. ஸோ இந்த தண்ணியை குடிக்கிறத நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்கள் நிலை மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே குடிச்சுக்கின்ற தண்ணி குடிக்கிறது தான், அது குடிச்சிட்டு தான் இருப்பீங்க. அப்போது உங்கள் நிலையை வந்து ஒரு வாரத்தில் திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு திரும்ப அப்படியே ஆரம்பிச்சிடும். சோர்வாக இருக்கும், ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா திரும்ப ஏற ஆரம்பிக்கும், உங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் ஏற ஆரம்பிக்கும், இனிப்பு நீர் ஏற ஆரம்பிக்கும், ரத்தம் தடிப்பாகும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஏற்கனவே குடிச்சிக்கிட்டு இருக்க தண்ணி மாதிரி இதுவும் குடிங்க. குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இனிப்பு நீர் எத்தனை வருஷமாக சாப்பிட்றீங்க? சாப்பிட்றத நிப்பாட்டுறீங்களா? இனிப்பு நீர் மாத்திரை சாப்பிட்றத நிப்பாட்டுறீங்களா? உங்களுக்கு மருத்துவர் கொடுக்குற அந்த மருந்தை நிப்பாட்டுறீங்களா? இல்லை தானுங்க. கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு தானே சாப்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. தீர்வு அடைஞ்சிருக்கா? இல்லைல்ல. ரத்த கொதிப்பு உள்ளவங்களும் தீர்வு அடைஞ்சிருக்கீங்களா? ஒன்றும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. அதே மாதிரி தாங்க இது வந்து ஒரு அமிர்தம். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும், இதை நீங்கள் குடிக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட். இது சாப்பிட்டுட்டா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க, அப்படி உடனே குணமாயிருவீங்கன்னு அப்படின்னு சொல்லல. உங்களோட ஆரோக்கியம் மேல்படுத்துறதுக்கு இது பக்கபலனா துணையாக வரும், உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தை நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு வச்சுருக்கும். இது நிறைய பேர் டயாலிசிஸாக இருக்கலாம், ரத்த கொதிப்பாக இருக்கலாம், இனிப்பு நீராக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம். இந்த சில பேருக்கு வந்து இந்த வெர்த்திகோன்னு வாங்க, தலை சுத்தம், எந்திச்சு நின்றா தலை சுத்தம். இந்த தண்ணி குடித்தா நின்றுங்க அந்த தலை சுத்தத்து. 3 நாள் தான் சரியாயிடுச்சு மாஸ்டர்னுவாங்க தண்ணியை குடிச்சு. அது வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு எல்லாத்தையுமே. பாருங்களேன், இது ஒரு அற்புதமான அமிர்தம்ங்க. சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி. இந்த தண்ணி வந்து இந்த குடிக்கிறத பற்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் ராத்திரியில் குடிக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா இவர் வேலை செய்வார்ல சுறுசுறுப்பாக, அப்போ நீங்கள் தூங்காமல் முழிச்சே இருப்பீங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த தண்ணி குடிங்க. நைட் முழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் இந்த வெள்ளனையாக தூங்குறவங்க இது வந்து தவிர்த்துருங்க. ராத்திரியில் குடிக்கிறது ஒரு 7 மணிக்கு மேலே குடிக்க வேணாம். அதுக்குள்ளேயே குடிக்க வேண்டியதுலாம் குடிச்சு முடிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா இவர் ராத்திரியும் வேலை செஞ்சுட்டே இருப்பார். அப்போ நீங்கள் பாத்ரூம் போய்கிட்டே இருப்பீங்க ராத்திரி முழுதும் எழுஞ்சி. ஏன்னா இவர் கழுவி நம்மளோட உடம்பு சுத்தம் பண்ணுறாருல, அதனால பாத்ரூம் போகிற நிலையாக இருக்கும். ஸோ ராத்திரி குடிக்கிறத தவிர்த்துருங்க, சரிங்களா? ஸோ ஓகே, வீக் பாடி, வெரி வீக் பாடி, வெரி வெரி வீக் பாடின்னு சொல்கிறேன் இது குடிக்கிறத பற்றி, சரிங்களா? ஸோ இந்த வீக் பாடின்னு சொல்கிறது வந்து இந்த தண்ணி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இந்த தண்ணியை பற்றி நம்ம பேசலை. ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த தண்ணியை குடிக்க சொல்லி, சரிங்களா? ஸோ இந்த தண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல், டயபெட்டிக் இருக்குது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இல்லை, சரிங்களா? அப்படின்னு இருக்குது. இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த தண்ணி குடிக்கலாம். ஆனால் இந்த தண்ணி நீங்கள் ஒரு போத்தை குடிங்க ஒரு நாளைக்கு போதும். ஒரு மாதத்துக்கு முதல்ல, ஒரு மாதம் பிறகு, ஒரு மாதம் பிறப்பாடு நீங்கள் இந்த தண்ணி 2 போத்தை கூட குடிக்கலாம். உங்கள் பாடி யூஸ் டு ஆன பிறகு, யூஸ் டு ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணி வந்துட்டு ஒரு போத்தை மட்டும் குடிங்க, சரிங்களா? 2வது பட்சம் வந்துட்டு இந்த வெரி வீக் பாடி, அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து சொல்கிறோம் பாருங்க, ஒரு டயாலிசிஸ், ஓகே, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 வந்துட்டு அவங்க டயாலிசிஸ் போயிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் போயிட்டாங்க. இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நம்ம சீக்குன்னு எடுத்துக்கிட்டா ஸ்டேஜஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல ஸ்டேஜ் 1 ஒரு போத்தை குடிக்கலாம், ஸ்டேஜ் 2 அரை போத்தை குடிங்க, சரிங்களா? ஸ்டேஜ் 3 and above 100 ml 150 ml மட்டும் குடிங்க. நீங்கள் மற்ற தண்ணி குடிக்கிறதுல கலந்து கூட குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 100 150 ml மட்டும் குடிங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் 2ல உள்ளவங்க பாதி குடிக்கலாம், 250 ml குடிக்கலாம். ஸ்டேஜ் 1ல உள்ளவங்க ஃபுல்லாக ஒரு போத்தை குடிக்கலாம். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனைக்கு தகுந்தாப்புல தான் இந்த தண்ணி வந்து குடிக்கணும். எல்லாருக்கும் சேமாக இல்லை. இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, சரிங்களா? ஹார்ட் பேஷண்ட் ஸ்டேன் வச்சுட்டாங்க.
ஸோ ஸ்டேன் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் மட்டுமே இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு 250 ml, ஏன்னா நீங்கள் 2வது கேட்டகரியில் இருக்கீங்க, நீங்கள் 250 ml மட்டும் குடிக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் முழுதும் வச்சு வச்சு குடிச்சிடலாம், கலந்து கூட குடிக்கலாம். மற்ற தண்ணியில் 250 ml மட்டும் குடிங்க ஒரு நாளைக்கு. ஒரு போத்தை குடிக்க வேணாம். ஏன்னா இந்த தண்ணி ரொம்ப பவராக இருக்கனால உங்களுக்கு வந்து இது நல்ல ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுறதுனால உங்களுக்கு பல்பிட்டேஷன் கொஞ்சம் கூடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கூட விடுற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன், 250 ml மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. உங்களுக்கு வந்து நல்லபடியாக அது வந்து உங்கள் உடம்புல வேலை செய்யும். சரிங்களா? ஒரு பாட்டில் குடிக்க வேணாம். சரிங்களா? ஸ்டேன் வச்சவங்க 6 மாதத்துக்கு பிறகு உள்ளவங்க தான். சரிங்களா? அண்ட் யாராக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் போயிருக்கீங்களா, ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்கீங்களா இப்போ தான், சரிங்களா, டாக்டர் உங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுக்குறாங்களா, நீங்கள் வந்துட்டு இது வந்து ஆப்ரேஷன் நடத்தணும் உங்களுக்கு. ஆப்ரேஷன் பண்ணாதவங்க டாக்டர் ஆஸ்பிரின் கொடுத்துருக்குறது அது வேறு பட்சம். ஆப்ரேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க, அப்போது உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ரத்தத்தை கரைக்கிற மருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு குடிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் ரத்தம் கரையிற மருந்து டாக்டர் கொடுத்தது முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இதை குடிக்கலாம். ஏன்னா அதுவும் இது உங்களுக்கு ரத்தம் கரைக்கிறது, இதுவும் உங்கள் ரத்தத்தை கரைக்கும். அதனால தான் சொல்கிற ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும்னு, இதுவும் ரத்தத்தை கரைக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்தால் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கலாம், ஆப்ரேஷனாக இருந்தால் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தண்ணி நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சுட்டா மட்டுமே, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த 1 மாத காலகட்டத்தில் இந்த தண்ணி குடிக்க வேணாம். டாக்டர் கொடுத்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க. முடிஞ்ச பிற்பாடு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னே என்கிட்ட ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் குடிங்க இந்த தண்ணியை. சரிங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் நான் இன்னைக்கு சொல்கிறதுனே இருக்குது. ஏன்னா இந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் 36 கிரிட்டிக்கல் இல்னஸ்னஸ்னுவாங்க. இது எல்லாத்துலேயும் ஒருத்தவங்க உள்ள பிரச்சனை உள்ளவங்க கால் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லி கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்கள் எல்லோருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து உங்களை சேரணும்னு நான் கருதுகிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டேங்க. அப்புறம் இந்த இந்த கேன்சர், அது கேன்சர்னு சொல்கிறோம், டயபெட்டிக் சொல்கிறோம், ப்ரெஷர்னு சொல்கிறோம், கொலஸ்ட்ரால் சொல்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த நம்ம ஒரு இது அனுப்புவோம் பாருங்கள். நம்ம காமெண்டில் போய் பாருங்கள், போட்டிருப்போம் பாருங்கள் யார் எவ்வளோ குடிக்கணும்னு. அதாவது யார் 500 ml குடிக்கலாம் ஸ்டேஜ் 1, யார் பாதி குடிக்கணும் ஸ்டேஜ் 2, யார் வந்து ஒரு 100 ml 150 ml குடிக்கணும் ஸ்டேஜ் 3. அதாவது இப்போ நீங்கள் கேன்சரா ஸ்டேஜ் 1னா எவ்வளோ குடிக்கணும், ஒரு போத்தை குடிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு கேன்சர் ஸ்டேஜ் 2வா, ஸ்டேஜ் 2 and above பாதி குடிக்கணும்னு சொல்கிறேன். இது கொலோன் கேன்சராக இருக்கலாம், இது வந்து பிரஸ்ட் கேன்சராக இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ குடிக்கலான்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு கேட்குறீங்க. ஏன்னா பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை நடந்துருச்சு. இது நான் தீர்வுன்னு சொல்ல, இது ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட்னு சொல்ல. ஆனால் இதோட இந்த தன்மை வந்து உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் உடம்பு வந்து நீங்கள் எப்படி இந்த ஆரோக்கியம் இருக்குதோ அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. என்னோட சைட்லேயும் அன்புக்குரியவர்களுக்கு நம்ம இது கொடுத்ததில் இதுதான் பார்க்குறோம். பாருங்களேன், இந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து வாங்கி குடிச்சிருக்காங்க, இந்த கருவிலாம் வாங்கி பாய்ச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு அளவுக்கு அவங்களாவே இருந்தாங்க. பாருங்களேன், அந்த ஆரோக்கியம் கொஞ்சம் இருந்துச்சு அவங்களுக்கு, முழுதாக அவங்கள இழக்கலை. பாருங்களேன், ஏன்னா இது வந்து அந்த உள்ளுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அந்த ரத்த ஓட்டத்தை அது ஒரு அளவுக்கு வச்சிருந்தனால அவங்களும் வாழ்ந்தாங்க. பாருங்களேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த தண்ணி இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3க்கு போகிற தகுந்தாப்புல தண்ணி வந்து தகுந்தாப்புல தான் குடிக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம வந்துட்டு சொல்கிறோம், ப்ரெக்னென்ட் லேடி சொல்லியாச்சு, டயாலிசிஸும் சொல்லிட்டேன். ஓகே. அப்புறம் வந்துட்டு இந்த குழந்தைங்க வந்துட்டு சில பேருக்கு வந்து மஞ்சக்காமாலை, அதாவது ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, பாலில் கலந்து இந்த தண்ணியை வந்து பாலில் கலந்து கொடுத்து பாருங்களேன். நீங்கள் வெயிலில் பிள்ளையை படுக்க வைக்கிறது, குழந்தைய படுக்க வைக்கிறது வந்துட்டு 2-3 நாளில் இது வந்துட்டு கண் வந்து கிளியர் ஆகிருங்க. நம்ம வந்து ப்ரூவன் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு மஞ்சக்காமல் இருந்தால் இதில் பால் கலை கொடுத்து பாருங்கள் இந்த தண்ணியில். என்னை கால் பண்ணி கேட்டுக்குங்க, நான் உங்களுக்கு கரெக்டான இது சொல்கிறேன். நீங்கள் கொடுங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கண் வந்து வெள்ளையாயிரும். திரும்ப அந்த கலர் சொல்கிறேன். அப்புறம்
இந்த மூட்டு வலி உள்ளவங்கலாம் கேட்குறீங்களே, குடிச்சிட்டே வாங்க, பலன் உண்டு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா உடனே நடந்துடாதுங்க. மூட்டு வலினா நீங்கள் ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை. பல வருஷமாக வந்த பிரச்சனை உங்க கூட. சரிங்களா? சாப்பிட்ட உணவு எல்லாம் சேர்த்து தான் இருக்கு. நீங்கள் செஞ்ச வேலை, நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையினால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் உண்டு. ஸோ குடிச்சிட்டே வாங்க, இது அதோட வேலையை செய்யும். பலன் கண்டிப்பாக உண்டு. அடுத்து இந்த ஒரு கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, ஆசிட் ரிஃப்ளக்ஸு உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்களும் குடிக்கலாம் அந்த தண்ணி. ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் 2 மாதிரி குடிங்க. 250 ml மட்டும் குடிங்க. சரிங்களா? 2 நாளைக்கு ஒரு போத்தை அப்படி குடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அந்த ஃபைப்ராய்ட், தைராய்டு உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் குடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களோட வயசு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு பேசிக்கங்க என்கிட்ட. உங்கள் வயசு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு போத்தை குடிக்கலாம். 40 வயசுக்கு மேலேனா நீங்கள் வந்துட்டு பாதியே குடிக்கல. பெஸ்ட் சைஸ் பெஸ்ட்லாம். அப்புறம் இந்த கிட்னி ஸ்டோன்னு சொல்கிறோம்ல, அது உள்ளவங்களுக்கு இந்த தண்ணி ரொம்ப உதவி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கல் வந்து வெளியாக இருக்குது. இந்த தண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு நீங்கள் என்னை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ குடிக்கீங்க. ஏன்னா வயசுக்கு தகுந்தாப்பு தான் சொல்ல முடியும் சில பேருக்கு. சரிங்களா? இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாத விழா வர்றது வந்துட்டு சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். இந்த தண்ணி குடித்தா இது வந்துட்டு சீர்படுத்துறதுனால அது பெட்டராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு நன்மை செய்யும். ஆனால் பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு இந்த நார்மலாக இந்த 7 நாள் வர்றப்போ இந்த தண்ணி குடிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இது ஓவர்ஃப்ளோ பண்ணிடும். நார்மல் பெண்மணிகள் சொல்கிறேன், இந்த தண்ணி குடிக்கிறது தவிர்த்துருங்க. அந்த டைமில் பீரியட் டைமில் இந்த தண்ணி குடிக்க வேணாம். 7 நாளுக்கு பிறகு தண்ணியை குடிங்க. அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், இந்த தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் பார்த்துங்க. ஒரு 250 ml குடிங்க. ஓகே, பலன் பார்ப்பீங்க. அப்புறம் ஆண்கள் வந்துட்டு டைபெட்டிக் கூடையாக இருக்கிறனால, கூட அதிகமாக வரனால இது வந்து பிற்பாடு அண்மை தன்மையை பாதிக்கும். ஸோ ஆண்கள் வந்துட்டு இந்த தண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பலன் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மற்றபடி கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நீங்கள் கண்ணுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க. அது பலன் பார்ப்பீங்க, நீங்களே பார்ப்பீங்க. முடி உதிர்ற பிரச்சனை உள்ளவங்க இந்த தண்ணி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க. முடிக்கு முதல்ல முடி உதிரும், கொட்டும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும். அது வீக்கான முடியெல்லாம் கொட்டுது. இந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ண வேகத்துக்கு புது முடியை வந்து உங்களுக்கு க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே வீக்காக இருக்க முடியெல்லாம் கொட்டும். அதனால் பயந்துடாதீங்க, என்ன மாஸ்டர் முடி கொட்டுதுன்னு. அது சரியாயிரும். உங்களுக்கு புது முடி நிறைய வந்து பிறந்து உங்களுக்கு நிறைய பேபி ஹேர் வரும் பாருங்கள் இந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ஹெரிட்டேஜில் முடி கொட்டுறவங்க ஆண்களுக்கு சொல்கிறேன், இது வந்து பொருந்தாது. சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, இந்த சொரியாசிஸ், என்ஜிமா உள்ளவங்களுக்குலாம் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த தண்ணியை உங்களோட அந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள இடத்துல தீர்வு 80% 90% உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட டெஸ்டிமோனி அவ்வளோ இருக்குது. எங்கிட்ட கேளுங்க, நாங்களே அனுப்பி விடுறோம். இந்த தண்ணி இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி இது மனிதர்களுக்கு வேற இந்த செல்ல பிராணிகள் பற்றி பேசுவோமே. நம்ம செல்ல பிராணிகள், பூனை, நம்மளோட வீட்டில் பப்பீஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அந்த பூ இந்த மாதிரி வரும். இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த தண்ணி குடிக்க கொடுங்க, அவங்களுக்கும் பலன் பார்க்கலாம். மீன் வளர்க்குறவங்களுக்கு இந்த தண்ணியில் மீன் வந்து வளர்த்து பாருங்கள். நல்லா அந்த தண்ணியை ஊற்றி வளர்த்து பாருங்கள். மீன்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு உடம்புல வந்து இந்த ஃபங்கஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி மீன் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த தண்ணியில் ஆக்சிஜன் அதிகம். நம்மளோட ப்ரொஃபைலில் போய் பாருங்கள், நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். மீன் தொட்டியில் கூட இந்த தண்ணியை நீங்கள் வளர்க்கலாம். இந்த தண்ணியை வச்சு மீன் வளர்க்கலாம். மீன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி நீங்கள் செடிக்கு கூட இந்த தண்ணியை ஊற்றலாம். செடி நல்லா வரும். நம்மளுக்கே நல்லா வேலை செய்யுதுன்னா செடிகளுக்கும் நல்லா வேலை செய்யும்ல. இவ்வளோ விஷயத்துக்கு இந்த தண்ணி பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பதில் தான். இந்த தண்ணியோட தன்மை அவ்வளோ ஒரு சூப்பரான தன்மை. 0.96 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதாங்க இவ்வளோ வேலையை செய்யுது. இது தெரியாமல் நம்மளாம் எத்தனை நாளாக இருந்திருக்கோம்.
இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்றாரு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி இந்த தண்ணி இப்போ வந்துருச்சு, வாங்கி பலன் பெறுங்க. சரிங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து கொமெண்டில் போடுறாங்க, நாங்கள் கொமெண்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க, ஆனால் எல்லோரும் வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கொமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்கிறோம், நன்மையாக கொடுக்குறோம். நம்ம நினச்சா இதை மட்டும் ஒத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இதை விற்காம இது மட்டும் இது அதோட இன்னும் 3 மடங்கு விலை குறவுங்க. இதையும் விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை கொடுக்குறோம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா மாதிரியான மக்களும் சந்திச்சிட்டோம். பணம் வசதி உள்ளவங்க, வசதி குறைவாக உள்ளவங்க, வசதியே இல்லாதவங்களும் சந்திக்கிறோம். ஸோ ஒரு 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 சிகிச்சை ஒரு 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 பொது உணர்ச்சின்னு நம்ம செய்யும் போது பொதுவாக மக்களுக்கு பலன் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலைங்க. இந்த தண்ணி வாங்குறது அஃப்கோர்ஸ் தண்ணி இது வந்து ஃப்ரீ இல்லை, பாட்டிலும் விலை தான். சில பேர் கேட்குறீங்க 2 வெள்ளி போட்டுட்டு என்ன மஸ்தர் இப்போ 2.5 வெள்ளி வாங்க போனால் 25 வெள்ளி. நாங்கள் என்னங்க செய்கிறது? இந்த இந்த என்னது இந்த ஓனால் இந்த விலையும் ஏற்றிட்டாங்க, நாங்கள் வாங்குகிற பாட்டில் விலை ஏற்றிட்டாங்க. அப்போது நாங்கள் என்ன செய்கிறது? ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி எங்களுக்கும் இருக்குது. என்னென்னா இப்போ விலை வந்து 50 காசு கூட ஆயிடுச்சு. அதுவும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பேசும்போது 2 வெள்ளி போடுறீங்க. நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணிட்டோங்களே, நீங்கள் பார்க்கலாங்களே, நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த விலைனால இந்த விலை ஏறிடுச்சு 50 காசு. நாங்கள் 3 வெள்ளிக்கு விற்கலைங்களே, நம்ம வந்து வெறும் 2.5 வெள்ளிக்கு தான் விற்கிறோம். நீங்கள் வந்து 10 பாத்திரம் வாங்கினீங்கன்னா 25 வெள்ளி தான். நன்மைங்க. இது வந்து 250 வெள்ளி இல்லை. நாங்கள் உங்களை வந்து வற்புறுத்தலை இந்த மிஷின் வாங்கணும், இந்த கருவி வாங்கணும்னு வற்புறுத்தலை. இந்த தண்ணியை வாங்கியாவது இந்த நன்மையை நீங்கள் பெறுங்கன்னு சொல்கிறோம். இதில் சில பேர் வந்து கேட்குறீங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நான் டாக்டரா அப்படின்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேங்க இவ்வளோ வார்த்தை. நன்மை செய்யறதுக்கு நன்மை வந்து டாக்டராக இருந்தால் தான் செய்யணும்னு இல்லை. நாங்கள் பயிற்சி எடுத்திருக்கோம், இந்த துறையில் 7 வருஷமாக இருக்கும். இந்த 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 தொழில்நுட்பம் இந்த உலகத்துக்கு வந்தது பிறகு இதில் வந்து நாங்கள் பலன் பட்ட பிறகு தான், இதோட நன்மையை பார்த்த பிறகு தான் மக்களுக்கே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானே படுத்த படுக்கையாக இருந்தேன் ஒரு காலத்தில். இந்த தண்ணினால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பெற்ற இன்பம் வையம் பெறட்டும்னு இந்த தண்ணி எல்லாருக்கும் 2019 ஆரம்பித்தேன். போய் யூடியூப்பில் தட்டி பாருங்கள், மாஸ்டர் தண்ணின்னு தட்டி பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்க. 2019 ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தது, இது தண்ணினால நான் வந்து மீண்டு வந்தேன். ஸோ இந்த நன்மையை எல்லோருக்கும் போய் சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் வந்து எல்லோருக்கும் இந்த தண்ணியை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இதை பற்றி நான் ஒரு வாத்தியார், ஒரு லெக்சரர், ஒரு காலேஜ் லெக்சரர் பாருங்கள் நான். ஸோ நான் வந்துட்டு இதை பற்றி நிறைய ரிசர்ச் செஞ்சு, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து அந்த சர்டிஃபிகேட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து சிஇ சிஎஃப் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி முழுதும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், சும்மா வரல. நம்ம வந்து பல டெஸ்ட் பண்ணி R&Dன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் செஞ்சு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மள பின்னாடி இருக்காங்க. இதுக்கு வந்து பேக்கப் சொல்கிறதுக்கு இதை பற்றி என்னது சொல்லுவோம், என்கரேஜ்மெண்ட், இந்த தண்ணியை குடிக்கலான்னு சொல்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட. நீங்கள் எங்களை கேளுங்க, நாங்கள் அனுப்பி விட்றோம் அவங்க பேசுனதை, நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு நன்மை செய்கிறதுக்கு, நன்மை கொடுக்கறதுக்கு நான் ஒரு டாக்டராக வந்து நின்று பேசினா தான் பேசணும்னு இல்லை. எங்கள் பின்னாடி இருக்காங்க அத்தனை டாக்டர்ஸ் பாருங்கள். முன் வந்து நான் பேசுகிறேன், அவங்களால வர முடியாட்டியும் நான் பேசுகிறேன் பாருங்கள். ஸோ நன்மை தானே, ஏற்றுக்குங்க தாராள மனசோட. ஏன் இதை வந்து குத்தி வேவு பார்க்குறீங்க? பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க முடியாதவங்க, இதனால் நன்மை பெறுறாங்க, அவங்களுக்கு நன்மை கிடைக்கட்டுமே. நெகட்டிவ் கமெண்ட் வேணாங்களே, என்ன சொல்கிறீங்க? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மாஸ்டர் சார்.